பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படின்னா என்ன, ஸோ அதில் 2 டைப்ஸில் ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஸோ அதாவது உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ரெண்டு பைப்பும் உங்களுக்கு வந்து ஒரே லெவலில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துருந்தோம். ரெண்டும் உங்களுக்கு ஒரே லெவல் இல்லாமல் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும்போது ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி பாயிண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோஸ் காமிக்கும். அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படிங்கிறது ஸோ 2 டிஃப்ரெண்ட் பைப்பில் ஃப்ளோ ஆகிற லிக்யூடுடைய ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறது தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னு சொல்லலாம். 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு இடையில வந்து உங்களுக்கு ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிக்கல் டிவைசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த அண்டர் த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டருக்கு கீழே உங்களுக்கு 2 இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒரே லெவலில் இருக்கிற பைப்பில் கால்குலேட் பண்ணலாம். 2 டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற பைப்பில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாங்களா? A pipe contain an oil of specific gravity 0.9. A differential manometer connected at 2 pipe, ஓகேங்களா, shows the difference in mercury level as 150 mm. Find the difference of pressure at the 2 point சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க பைப்பில் என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஓகேங்களா, அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.9 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறது என்ன டைப் ஆஃப் மேனோமீட்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேனோமீட்டரில் ஏதாவது உங்களுக்கு பார்ட்ஸ் ஏதாவது சப்டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனெக்டட் அட் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவலில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கல அப்படின்னா அப்போ அந்த பைப் வந்து சேம் லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஆயில் தான் இந்த 2 பைப்லேயும் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பைப்பில் வேறு லிக்யூட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லலை அப்படின்னா அப்போ 2 பைப்பில் ஒரே லிக்யூட் தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்மளே எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏ அப்படிங்கிற பைப் பிங்கிற பைப்பு கனெக்டட் அட் சேம் லெவலில். ஓகேங்களா? ஸோ நம்ம மேனோமீட்டர் வரைஞ்சாச்சு. ஸோ டேட்டம் லெவல் இசட் வரைஞ்சாச்சு. மெர்க்குரியுடைய லெவல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெர்க்குரியுடைய லெவல் 150 mm. யூஸ்வலாக மெர்க்குரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டம் லெவலுக்கு கீழே இருந்து வந்து உங்களுக்கு ரைட் லிம்பில் மேலே ஏறி நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த மேலே ஏறி நிற்கிற அந்த மெர்க்குரியுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 150 mm சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஏ பாயிண்ட்டுக்கு பி பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு பைப் வந்து ஒரே லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் மெர்க்குரி மைனஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட். ஓகேங்களா? அந்த பைப்பில் என்ன லிக்யூட் ஃப்ளோ ஆகுதோ அந்த லிக்யூடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டு இன்ட்டு அந்த ஹைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா வென் பைப் வந்து கனெக்டட் அட் சேம் லெவலில் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் மெர்க்குரியும் வேணும், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஆயில் வேணும். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு லிக்யூடுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும் அப்படின்னா அந்த லிக்யூடுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ அந்த ரேஷியோவை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மெர்க்குரியுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து மேலே வேணும். ஓகேங்களா? ஸோ கீழே வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் எவ்வளோ உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான வேல்யூ 9.81. ஓகேங்களா? கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு அதோட மெர்க்குரியுடைய உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் மெர்க்குரியுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மெர்க்குரியுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எல்லாத்துக்கும் தெரியும் 13.6 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்க்குரியுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடச்சிரும் 133.416 ஓகேங்களா, கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ஆயிலுடைய நமக்கு ஏன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும். ஸோ ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அங்கே எப்படி நம்ம மெர்க்குரிக்கு யூஸ் பண்ணோம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதே மாதிரி ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சம்மில் 0.9 கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து 9.81. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 8.829 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் கிடச்சாச்சு. அவ்வளோதாங்க, ரெண்டோடைய இதுவும் நமக்கு கிடச்சாச்சுங்களா. ஸோ மெர்க்குரியுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட வேல்யூ 133.416 மைனஸ் இது உங்களுக்கு ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 8.829. அவ்வளோதாங்க. இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது அந்த மெர்க்குரியுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 150 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா, 0.15 மாற்றிக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18.688 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஓகேங்களா. சிம்பிளான ஃபார்முலா. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு ஓகேங்களா. ஸோ அது மாதிரி மெர்க்குரிக்கு கண்டுபிடிச்சிட்டு ஆயிலுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் ரெண்டுமே ஒரே லெவலில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது உங்களுக்கு வந்து பைப் வந்து ஒரே லெவலில் இருக்காது, 2 டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். சரி பார்க்கலாங்களா. A pipe containing a water at 172 kilonewton per meter square pressure is connected by a differential manometer to another pipe ஓகேங்களா. ஸோ ஒரு பைப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுதுங்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 172 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பைப்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அனதர் பைப் வந்து 1.5 மீட்டர் லோயர் தன் த ஃபஸ்ட் பைப் ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ சம்மை வந்து டிஸ்கண்டினியூட்டியாக நம்ம பிரிச்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அதனுடைய ப்ரெஷர் 172 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு பைப்பை பற்றி அதுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பைப் வந்து 1.5 மீட்டர் கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பைப்பில் சொன்ன பைப்பில் இருந்து 1.5 மீட்டர் கீழே இருக்குது ஓகேங்களா. ஸோ கண்டெய்னிங் வாட்டர் அட் ஹை ப்ரெஷர் ஓகேங்களா. இப்போ எந்த பைப்பில் உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதாமா, ரெண்டாவது பைப் அனதர் பைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய கண்டினியூஷன் தான் உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, புரிஞ்சுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பைப்பில் இருந்து 1.5 மீட்டர் கீழே தான் அனதர் பைப் இருக்குது, அந்த பைப்பில் உங்களுக்கு வாட்டரோட ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. if the difference in height of the two mercury column of the manometer is 75 mm ஓகேங்களா. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், டயக்ராம் வரும்போது சொல்கிறேன் ஓகேங்களா. மெர்க்குரியுடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா 75 mm இருக்குது. ஸோ வாட் இஸ் த ப்ரெஷர் இந்த லோயர் பைப்லன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா அதில் வந்து ப்ரெஷரோட வேல்யூ 172 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து 1.5 மீட்டர் கீழே இருக்கிற லோயர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன ப்ரெஷர்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு பைப்பில் ப்ரெஷர் கொடுத்துட்டு இன்னொரு பைப்பில் உங்களுக்கு ப்ரெஷரோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் கொடுத்த பைப்பு 172 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிற பைப்புன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதனுடைய சென்டர்லேருந்து 1.5 மீட்டர் கீழே தான் உங்களுக்கு வந்து இன்னொரு பைப்பு கனெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனுடைய ப்ரெஷர் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த பைப்பில் வந்து வாட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஹை. எதனால் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு நோன் ப்ரெஷர் கொடுத்துருக்க பைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஏ பைப்பு, அன்னோன் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொல்கிற பைப்பை வந்து பின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 1.5 மீட்டர் கீழே இருக்குது லோயர் பைப். ஸோ இங்கே வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த வாட்டரோட ப்ரெஷர் அதிக காரணமாக ஸோ உங்கள் மெர்க்குரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக நமக்கு எப்போவுமே ரைட் லிம்பில் தான் ஏறி நிற்கும். பட் ஆனால் இங்கே நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த லோயரில் இருக்கிற பைப்பில் மட்டும் வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு மெர்க்குரி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் லிம்பில் ஏறாமல் அதுக்கு பதிலாக லெஃப்ட் லிம்பில் ஏறும் ஓகேங்களா. ஸோ அந்த லெஃப்ட் லிம்பில் ஏறி நிற்கிற அந்த மெர்க்குரியுடைய ஹைட் தான் சம்மில் வந்து 75 mm சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 1000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.075 மீட்டர்னு கிடச்சிரும் ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பைப்பில் ஏ அப்படிங்கிற பைப்லேயும் வாட்டர் தான் ஃப்ளோ ஆகுது, இதுலேயும் வாட்டர் தான் ஃப்ளோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து இது வரை 1.5 மீட்டர். ஸோ இது ஓகேங்களா. ஸோ இந்த பைப்பு 1.5 மீட்டர். ஸோ இது மெர்க்குரியோட ஹைட் 0.075 மீட்டர். ஸோ இந்த இடையில இருக்கிற ஹைட் நமக்கு தெரியாதுங்களா, அதை வந்து நான் லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. எதனால் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது ஸோ இந்த ஹைட் இன்ட்டு
இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போடுவோம். அதேமாரி மெர்க்குரியோடைய ஹைட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதேமாரி ரைட் லிம்புக்கு வரும்போது இதனுடைய ஃபுல் ஹைட் இன்ட்டு இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போடுவோம். ஸோ ஃபுல் ஹைட் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹைட் நமக்கு தெரியும். இங்கே என்ன ஹைட்டு 0.075 மீட்டர், அதே ஹைட் தானே உங்களுக்கு இங்கே இருக்கும். பட் ஆனால் இந்த ஹைட் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லெஃப்ட் லிம்பை மட்டும் நான் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணுறேன். லெஃப்ட் லிம்பில் உங்களுக்கு ஏ பைப் இருக்குது. ஸோ அதில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் PA. ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுக்கு இங்கே வாட்டர் இருக்குங்களா, வாட்டர் வந்து உங்களுக்கு அப் டு த ஹைட்டு எது வரை இருக்கும், ஸோ இதிலிருந்து இது வரை இருக்குது. சரிங்களா? அந்த ஹைட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதிலிருந்து இது வரை இருக்கிற ஹைட் மட்டும் தான் நமக்கு 1.5ன்னு தெரியும். ஸோ 1.5 ப்ளஸ் இந்த ரிமைனிங் ஹைட் நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரிமைனிங் ஹைட் நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 1.5 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம வந்து ஹைட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கூட போடலாம். ஓகேங்களா? ஆர் வந்து ஹைட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா என்னது, H இன்ட்டு W. ஓகேங்களா? H இன்ட்டு W. ஸோ ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1.5 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு W அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா? ஸோ இந்த பைப்பில் ஃப்ளோ ஆகிறது வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் 9.81 முடிஞ்சுதுங்களா? ப்ளஸ் மெர்க்குரி கொஞ்சம் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் லிம்பில். மெர்க்குரியோடைய ஹைட் எவ்வளவு 0.075 மீட்டர் இன்ட்டு மெர்க்குரியோடைய ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ லாஸ்ட் சம்லேயே நான் மெர்க்குரியோடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக இங்கே ஆன்சர் எடுத்துக்கிட்டேன் 133.41. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்களேன். 1.5 இன்ட்டு 9.81 போட்டிங்க அப்படின்னா 14.715 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 9.81 9.81 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ உங்கள் PA அப்படிங்கிறது ஏ பைப்பில் ஃப்ளோ ஆகிற ப்ரெஷர், வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்தாங்க 172. ஸோ ஜஸ்ட்டு 172 இருக்குங்களா? ஸோ இந்த 172 இந்த பக்கம் இருக்கிற 10 ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த ஒரு நியூமரிக்கல் வேல்யூ 14.715. ஸோ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 196.72 ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸில் 9.81 எக்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு லெஃப்ட் லிம்ப். ஓகேங்களா? ஸோ ரைட் லிம்பில் நம்ம கால்குலேட் பண்ணலாங்களா? ரைட் லிம்பில் B பாயிண்டில் மட்டும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ PB ப்ளஸ் உங்களுக்கு இங்கே இருக்கிற லிக்யூடோடைய ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு H இன்ட்டு W. அதே தான். ஹெச்ங்கிறது உங்களுக்கு இதிலிருந்து இது வரை ஃபுல் ஹைட்டு. ஸோ பாதி ஹைட் தான் நமக்கு தெரியும் 0.075 ப்ளஸ் இந்த ஹைட்டை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் 0.075 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா? இங்கேயே வாட்டர் தான் ஃப்ளோ ஆகுது. அதனுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான வேல்யூ 9.81. அதே மாதிரி உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.075 இன்ட்டு 9.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.735 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 9.81 எக்ஸ். அவ்வளோதாங்க. BB தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. லோயர் பைப்பில் இருக்கிற ப்ரெஷர் வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் லிம்பில் என்ன கிடச்சிது 196.72 ப்ளஸ் 9.81 எக்ஸ்ன்னு கிடச்சிது ஈக்குவல் டு ரைட் லிம்பில் BB ப்ளஸ் 0.735 ப்ளஸ் 9.81 எக்ஸ். ஸோ இங்கே 9.81 எக்ஸ் 9.81 எக்ஸும் நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாங்களா? எதனால் அப்படின்னா இங்கே இருக்க ப்ளஸ்ஸாக இருக்க அந்த பக்கம்னா மைனஸாக மாறும். ஸோ மைனஸாக மாறினாலும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு BB மட்டும் தான் வேணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தால் மைனஸில் வந்துருமா? ஏற்கனவே 196.72 இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்க 0.735 இந்த பக்கம் வந்துச்சுங்கன்னா மைனஸ் 0.735 ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 195.984 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு லோயர் பைப்பில் இருக்கிற ப்ரெஷரோட வேல்யூ. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ நமக்கு எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் லிம்பில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுங்கள் அண்ட் தென் ரைட் லிம்பில் கால்குலேட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் லிம்பில் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து PA கிடைக்கும், ரெண்டாவது பார்ட் இந்த லிக்யூடு, மூணாவது பார்ட் மெர்க்குரி. ஆனால் ரைட் லிம்பில் கால்குலேட் பண்ணும்போது BB கிடைக்கும், அப்புறம் உங்களுக்கு இந்த லிக்யூட் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? மெர்க்குரியோடைய ஹைட் வந்து இங்கே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது H இன்ட்டு W ஒவ்வொரு பார்ட்டிலும் கால்குலேட் பண்ணும்போது H இன்ட்டு W யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஃப்ரேம் ஆகி ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரில் அட் சேம் லெவலில் கனெக்ட் ஆகிருந்தாலும் எப்படி டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும்போதும் பைப் டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்தாலும் எப்படி டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கொடுங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.